பிராமணர் ஃப்ளெக்சிபிள் கம்யூனிட்டி சார், எந்த சூழ்நிலையும் வாழ கற்றுக்குவாங்க பிராமணர்கள். ஸோ அதனால் நீங்கள் 69% இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது, 31 கம்படிஷன் இருக்கேன், நல்லா படிக்கிற அந்த பையன் அதில் வர தொழில் வரலாமே. அதனால் வாய்ப்பு சுத்தமாக மறுக்கப்பட்டுன்னு சொல்ல முடியாது, அது தவறான வாதமாக இருக்கும் அது. பட் அதனால் ஏற்பட்ட சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட், பர்செப்ஷன் இமேஜ், உங்களுக்கு வந்து மன பாதிப்பு, அதனால் சில பேர் இசை கிடைக்காதப்பா கொடுக்க மாட்டாமா அப்படின்னு அப்படி போகிற மாதிரி போனாங்க. ரெண்டாவது இந்த ஐடி ரெவல்யூஷன் வந்து பாருங்கள், that opened the floodgate for Brahmins. Thank God. அதான் நான் சொன்னேன், பகவான் வந்து எல்லாருக்குமே வாய்ப்பு. ஒரு காலத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட அந்த கம்யூனிட்டிக்காரங்க தானே இப்போ வந்து அந்த வாய்ப்புகளை பெறாங்க இல்லையா? ஒரு காலத்தில் அவங்க எல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்டு அவங்க பாட்டில் வேலை பார்த்துருந்தாங்க. ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் இல்லாத ஒப்பீடு அது. எத்தனை காலகாலமா அவங்களை வந்து சேன வேலை வாய்ப்பு இல்லாம அவங்க அப்பாவுடைய குலத்தொழில் செஞ்சு வீணா போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க? குலத்தொழில் போய் ஜெயிச்சு எத்தனை பேர் இருக்கான்? குலத்தொழில் என்ன கேவலமா? அவனுக்கு பிடிக்காத வேற வழி இல்லாம அவங்க அப்பாவோட வேலை செஞ்சு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அன்ஸ்கில்டு இல்லை, செமி ஸ்கில்டு இல்லை, ஸ்கில்டு இல்லை. ஞாபகம் வச்சுங்கோ, பச்சை தமிழர் நாமெல்லாம் அவதிப்பட்டு இருக்கோம். பீப்புள் ஃப்ரம் பீகார், யூபி, அஸ்ஸாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இங்கே. இதில் அன்ஸ்கில்டு ஒர்க் பண்ணுறாங்க, செமி ஸ்கில்டு ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்கில்டு ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ என்ன அர்த்தம்? இங்கே தவறான திட்டமிடல். நீ எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கையில் கொடுத்துறீங்க, வச்சு என்ன பண்ணுறது? நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ண வேண்டாமா? மிகப்பெரிய கொள்கை மாற்றம் தமிழ்நாட்டு உருவாகி ஆகணும். அதில் இந்த விஷயத்தில்